Stereoisomer. What is stereoisomer? Organic chemistry இது ஒரு பேசிக் கான்செப்ட். வாட் இஸ் மீன்ஸ் ஸ்டீரியோஐசோமர் அப்படின்னு உங்ககிட்ட கொஷின் கேட்டாங்கன்னா, ரெண்டு மாலிகுல் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு மாலிகுலில் ஒன்று இன்னொன்றையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அந்த ரெண்டு மாலிகுலையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுத்துக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அதுக்கும் அதே மாலிகுலர் ஃபார்முலா தான், இதுக்கும் அதே மாலிகுலர் ஃபார்முலா தான். அடுத்தது ரெண்டுத்துக்குமே சேம் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாலிகுலுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டுமே ஒரே மாதிரியான சேம் பாண்டு, அந்த பாண்டை தான் கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் கனெக்டிவிட்டி, சேம் பாண்டு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. ஆனால் என்ன மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு மாலிகுல், அதாவது அந்த மாலிகுல்லையும் இந்த மாலிகுல்லையும் ஒரே மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் ஒரே ஆட்டம் தான் இருக்குது. அந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற பாண்டு சேம் கனெக்டிவிட்டி, அதாவது அந்த பாண்டுமே சேமாக தான் இருக்குது. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டத்துலேயும் இந்த ஆட்டத்துலேயும் சேம் ஆட்டம் இருந்தாலும் அந்த மாலிகுலுக்கும் இந்த மாலிகுலுக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். அப்போ அங்கே இருக்கிற ஆட்டம் வேறு இடத்துல இருக்கலாம், இந்த ஆட்டத்தில் அதே ஆட்டம் வேறு இடத்துல இருக்கலாம். அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபார்முலா சேமாக இருக்கும், பாண்டு சேமாக இருக்கும். ஆனால் அது அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த பிளேஸ் மட்டும் ஒவ்வொரு மாலிகுல்லையும் அந்த ரெண்டு மாலிகுலில் இருக்கிற ஆட்டமுடைய அரேஞ்ச்மெண்ட் பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் ஸ்டீரியோஐசோமர். அப்போ வாட் இஸ் ஸ்டீரியோஐசோமர்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் கனெக்டிவிட்டி, சேம் பாண்ட், பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப்